எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கம்பெனி பார்க்க போகிறோம்னா intex 32 inch LED. இது கஸ்டமர் என்ன கம்பெனி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் பை லைட் எரியுது ஆனால் டிவி ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பவர் பட்டன் ஃபங்க்ஷன் பண்ணாலும் டிவி ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் ஏதாவது உப்பி இருக்கா அப்படின்னு பாருங்கள். வோல்டேஜ் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 volt வரும். அதுதான் மெயின் ஃபங்க்ஷன் வோல்ட்டு 12 volt. இந்த செக்ஷன் இன்வெர்ட்ரு எல்இடி இன்வெர்ட்டருக்கு போகிறது, நம்ம அது செக் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 இது டிஸ்பிளேக்கு போகிற 12 volt கெப்பாசிட்டர், இதுவும் உப்பி இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோ செக்ஷனுக்கு போகிற ஒரு கெப்பாசிட்டர், அதுவும் உப்பி இருக்குது. இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாத கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் உப்பி இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாத ஃபால்ட்டு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் ஐசி போட்டிருப்பாங்க. ரெகுலேட்டர் ஐசி பார்த்தீங்கன்னா 118 அப்படின்னு சொல்லி ரெகுலேட்டர் ஐசி நம்பரு. இந்த ரெகுலேட்டர் ஐசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கிளியராக வரும். அதில் பார்த்தீங்கன்னா 33 அப்புறம் 18 அப்படின்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே 118 கீழே 3318 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 2 அவுட்புட் வோல்டேஜ் வரும். 2 அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 2 பின்னும் 3.3 volt, இந்த 2 பின்னும் 1.8 volt. இந்த 3.3 volt சரியாக லோட் ஆனால் தான் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகி 1.8 volt வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்புட்டு 5 volt வரும். இந்த 3.3 volt மீட்டரில் செக் பண்ணிங்கன்னா 3.3 volt காமிக்கும். ஆனால் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த ஐசி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாதனால உங்களுக்கு செட்டு ஆன் ஆகாது. ஒவ்வொருத்தரும் மீட்டரை செக் பண்ணிட்டு 3.3 volt வருது, வேறு ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் ஐசி ப்ராசர் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி மதர் போர்டெலாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் இந்த ரெகுலேட்டர் ஐசி ஒன்று மட்டும் கம்ப்ளைண்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கெப்பாசிட்டர் ஒன்று போதும். 150 கெப்பாசிட்டர் நம்ம இந்த 3.3 voltல சால்ட் பண்ணி கிரவுண்டுக்கும் ப்ளஸ் 3.3 voltக்கும் 150 ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று அடிச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணினாவே செட்டு ஆன் ஆகிடும். ஸோ இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிட்டு புது ஐசி போட்டிங்கன்னா உங்களுக்கு டிவி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி கம்ப்ளைண்ட் இருந்தது, நான் ரிமூவ் பண்ணிட்டு புது ஐசி போட்டுவிட்டேன். இந்த இடத்துல 2 கெப்பாசிட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணோம். அதை நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிறேன். நாங்கள் டிவியை ஆன் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ஒரு லைட் எரியுது, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு. டிவி ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வோல்ட் செக் பண்ண வேண்டிய இடம் இந்த 12 volt கரெக்டாக வருது. அதே மாதிரி ஐசிக்கு இன்புட் வோல்ட்டு 5 volt. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐசிக்கு 3.3 volt அவுட்புட் வோல்ட்டு, இந்த பக்கம் 1.8 volt. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பின்னுமே 3.3 volt, அந்த லாஸ்ட் 2 பின்னுமே 1.8 volt. ஃபஸ்ட்டு காமிக்கும்போது உங்களுக்கு 3.3 volt மீட்டரில் செக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும், ஆனால் டிவி ஆன் ஆகாது. ஏன்னா இந்த ஐசி சரியாக ஆம்பியர் பல்ஸு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா வோல்ட்டு காமிக்கும், ஆனால் செட்டை ஆன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஆம்பியர் வராது. அதனால் இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவி ரெடி ஆகிடும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும்.
நன்றி, வணக்கம்.